ஆக்டிவிட்டி பேஜ் நம்பர் 252 இருக்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இதுக்கு டயக்ராம் மட்டும் வரைய சொல்லியிருக்காங்க. கொஸ்டினை புரிஞ்சுக்கிட்டு நீங்க டயக்ராம் மட்டும் வரையணும், அவ்வளவுதான். சரியா? A tower stands vertically on the ground. So this is the tower. சரியா? This is tower. பாருங்க, vertically-னா என்னது? நேரா நிக்குது. From a point அந்த இங்க நம்ம பாத்தீங்கன்னா டவரோட மிட் நடுவுல இருக்கிற பாயிண்ட் தான் நம்ம பார்க்கணும். சரியா? இப்ப டவர் கொடுத்துருக்காங்கன்னா இந்த டிஸ்டன்ஸோ இல்ல இந்த டிஸ்டன்ஸோ நோட் பண்ணக்கூடாது. இந்த டிஸ்டன்ஸ் போட்டா 90 டிகிரி இப்படி போட முடியாது. அப்போ நடுவுல இருக்கிற 90 டிகிரி, நமக்கு 90 டிகிரி தான் முக்கியம். ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் மட்டும்தான் நம்மளால ட்ரிக்னாமெட்ரி போட முடியும். ஸோ 90 டிகிரி ஒரு டவர் இருக்கு. From a point on the ground which is 20 meter away. So this is the point on the ground. இது எவ்வளவு இருக்கு? 20 meter away from the tower இருக்கு. From the foot of the tower. சரியா? footனா இதான் foot of the tower. The angle of elevation. Angle of elevation என்ன அர்த்தம்? கீழ இருந்து நீங்க மேல பாக்குறீங்க. கீழ இருந்து மேல பார்க்கும்போது 45 டிகிரி. இதுக்கு நம்ம என்ன பண்ணுவாங்க? ஒன்னா டவரோட ஹைட்டை கால்குலேட் பண்ண சொல்லுவாங்க, இல்ல இந்த லென்த்தை கால்குலேட் பண்ண சொல்லுவாங்க, எதையாவது கால்குலேட் பண்ண சொல்லுவாங்க. நமக்கு தேவை இந்த ஆக்டிவிட்டில டயக்ராம் வரையணும். அடுத்தது, an observer or 2.5 meter tall. ஸோ ஒரு அப்சர்வர் நம்ம வச்சிருக்கோம். ஒரு அப்சர்வர்னா நீங்க, உங்களோட ஹைட் 2.8 மீட்டர் டால். ஸோ முதல்ல ஃபூட் போடுறேன். ஃபூட்னா என்ன அர்த்தம்? கீழே இருக்கிற கிரவுண்ட். ரைட்டா? ஒரு கிரவுண்ட் போடுறேன். நெக்ஸ்ட் ஒரு அப்சர்வர் என்ன பண்றாங்க? 2. இதுல அப்சர்வர்னு கொடுத்துருக்காங்க. முன்னாடி என்ன சொன்னாங்க? பாயிண்ட்னு சொல்லியிருந்தாங்க. ரைட்டா? இங்க என்ன சொல்லியிருந்தாங்க? பாயிண்ட், ஃப்ரம் அ பாயிண்ட்னு சொல்லியிருந்தாங்க. இங்க அப்சர்வர்னு கொடுத்து அவங்களுடைய ஹைட்டை என்ன சொல்லியிருக்காங்க? 2.8ன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இங்க அப்சர்வர்னா நீங்க யார் வேணா இருக்கலாம். அவங்களுடைய ஹைட்டை முதல்ல 2.8. tallest 2.8 meter tallest 25.2 meter away from the chimney. So this is chimney. இதை நம்ம சிம்னின்னு வச்சுக்கிட்டோம்னா அவங்க எப்படி இருக்காங்க? 25.2 meter away from the chimney. ரைட்டா? இப்போ the angle of elevation of top of the chimney from our eyes. நம்ம என்ன பண்ணணும்? சிம்னியோட டாப் இதான். ஐஸ் எங்க இருக்கு? இங்க இருக்கு ஐஸ். இங்க இருக்கு ஐஸ். ஏன்னா இது ஒரு பெரிய ஆள் இங்க நிக்கிறாங்க அப்படின்னா ஐஸ் இங்கதான் இருக்கும். எவ்வளவு ஆங்கிள் மேக் பண்ணதுன்னு சொல்றாங்க? இட் மேக்ஸ் 45 டிகிரி. எங்க இருந்து எங்க? So it makes 45 degree. சிம்னி எவ்வளவு ஹைட்ல இருக்குன்னா இவ்வளவு ஹைட்ல இருக்கு. ரைட்டா? This is the top of the chimney. So let AB be the chimney. CD be the observer. என்ன கேட்பாங்க? The angle of elevation of top of the chimney from our eyes is 45 degree. அப்போ நம்ம எங்க இருந்து 45 டிகிரி? இங்க இருந்து 45 டிகிரி போடும் போது பாருங்க, டீல இருந்து மார்க் பண்ணக்கூடாது. டீன்றது என்னது? அவங்க கால்ல இருக்கிற மாதிரி நம்ம இது பண்ணிக்கணும். சோ ஐஸ்ல இருந்து பார்த்தோம்னா நமக்கு 45 டிகிரி. அப்போ இந்த இதை போட்டுட்டு okay, this angle is how much? 45 degree. ஓகேவா? சோ சிம்னி, இதுதான் சிம்னி. This is சிம்னி. இவங்களோட ஹைட் என்ன கொடுத்துட்டாங்க? 2.8 மீட்டர்னு கொடுத்துட்டாங்க. அப்ப இதுவும் 2.8 தான் இருக்கும். இது 25.2னா இதுவும் 25.2 தான் இருக்கும். இப்ப நமக்கு சிம்னியோட ஹைட்டை கேட்கலாம், இல்லைன்னா இந்த எலிவேஷன் அது கேட்க மாட்டாங்க, சிம்னியோட ஹைட்டை கேட்பாங்க. இப்போ அப்சர்வர் ஐஸ் அப்படின்னு கொடுத்து இந்த லென்த் கொடுத்திருந்தாங்கன்னா இப்படிதான் நம்மளால டயக்ராம் வரைய முடியும். சரியா? நெக்ஸ்ட் third one, from a point P on the ground. இப்போ செகண்ட் போலாம்.
from a point P on the ground. இப்போ இதுதான் point P. சரியா? P on the ground. The angle of elevation of the top of a 20 meter tall building. இப்போ இங்கதான் ஒரு பில்டிங் இருக்கு. சரியா? இந்த பில்டிங் பாருங்க, பேஸும் ரெண்டுமே சேமா இருக்கணும். இந்த பில்டிங்க்கு ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் முதல்ல நம்ம பேஸ் போட்டுக்கலாம். இந்த ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் ரைட்டா? ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் எவ்வளவு சொல்லிருக்காங்க? 30 டிகிரின்னு சொல்லிருக்காங்க. இப்போ நெக்ஸ்ட் சொல்றாங்க இந்த 20 மீட்டர் திஸ் இஸ் பில்டிங், ஏபி இஸ் பில்டிங். சரியா? A flag is hoisted at the top of the building. இப்போ நம்ம ஒரு flag hoist பண்றோம். எங்க top of the buildingல ஒரு flag hoist பண்றோம். So this is the flag. ஓகேவா? And the angle of elevation of the top of the flagstaff from P is 55 degree. இப்போ இந்த எலிவேஷன் இங்க இருந்து இது எவ்வளவு டிகிரி இருக்கும் அப்படின்னு சொல்றாங்கன்னா this is 55 டிகிரி. 30 டிகிரின்றது என்னது? இந்த ஆங்கிள் இஸ் 30 டிகிரி. இங்க இருந்து பிளாக் ஸ்டாப் மேல இருக்கிற பாயிண்டோட எலிவேஷன் என்ன? எலிவேஷனா என்னது? அண்ணாந்து பாக்குறது. அது எவ்வளவு சொல்லியிருக்காங்க? 55 டிகிரின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ திஸ் வில் பி த டயக்ராம். இப்போ நம்ம இதுக்கு ஏபிசிடி நோட் பண்ணிக்கலாம். ஏபி இஸ் பில்டிங். அப்புறம் என்ன எடுத்துக்கலாம்? இங்க நீங்க ஏசின்னு கூட எடுத்துக்கலாம். ஏசி இஸ் அ பிளாக். ஓகேவா? நெக்ஸ்ட் the shadow of a tower standing on a level ground. முதல்ல நம்ம என்ன பண்ணலாம்? ஒரு level ground போடுறோம். level groundனா இதான் level ground. Shadow of a tower standing on a level ground is found to be 40 meter longer when the sun altitude is 30 degree than when it is 60 degree. எப்பயுமே தூரமா இருந்து. சோ இதுதான் டவர். ரைட்டா? இப்போ ஷேடோ எங்க விடும்? இங்க விடுமா? அப்படியே இந்த ஒரு ஷேடோ இங்க விடும். என்ன சொல்றாங்கன்னா தூரமா இருக்கும் போது ஆங்கிள் வந்து அதிகம் கம்மியா இருக்கும். ரைட்டா? சோ இந்த ஆங்கிளுக்கும் நெக்ஸ்ட் இன்னும் கொஞ்சம் சன்னோட ஆல்டிடியூட் சேஞ்ச் ஆகுது. சன்னோட ஆல்டிடியூட் சேஞ்ச் ஆகுதுன்னா என்னது? மார்னிங் டைம்ல இருந்து ஆஃப்டர்நூன் டைம்ல இருந்து ஈவினிங் டைம்ல. சோ சன்னோட ஆல்டிடியூட் இங்க இருக்கும்போது 30 டிகிரி ஒரு ஆல்டிடியூட்ல இருக்கு, 60 டிகிரி ஒரு ஆல்டிடியூட்ல இருக்கு. என்ன சொல்றாங்க? 40 மீட்டர் லாங்கர். அதாவது எப்பயுமே இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் என்ன நம்ம நோட் பண்ணணும்னா, ஒரு பாயிண்ட் இந்த 90 டிகிரி இருக்கு இல்லையா, இந்த டாப் ஆஃப் த டவர்ல இருந்து கிட்டக ஃபர்ஸ்ட் ஆங்கிள் வந்து எப்பயுமே பிகர் ஆங்கிளா இருக்கும். ஏன்னா நம்ம பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், நம்ம ஒரு சினிமா தியேட்டர்ல கூட பக்கத்துல உட்காந்து பார்த்தோம்னா என்னது? அண்ணாந்து மேல பார்ப்போம். அதுவே நம்ம தூரமா உட்காந்தோம்னா ஒரு ஆங்கிள் பார்ப்போம். சோ எங்க 60 டிகிரி எங்க 30 டிகிரின்றத மார்க் பண்றதுக்காக தான் இங்க இந்த கொஸ்டின் கொடுத்திருக்காங்க. எப்பயுமே பக்கத்துல இருக்கும்போது ஆங்கிள் வில் பி மோர், கொஞ்சம் டிஸ்டன்ஸ்ல வந்தீங்கன்னா ஆங்கிள் வில் பி லெஸ். அவங்க என்ன சொல்றாங்க? அப்போ இத நம்ம எக்ஸ்ன்னு எடுத்துட்டோம்னா இது இங்க இருந்து இங்க ஃபர்ஸ்ட் நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இது ஏ போட்டுக்கலாம், பி போட்டுக்கலாம். ஏபி இஸ் டவர். ஓகேவா? இது சி, இது டி. இப்போ சிபி ஆர் பிசின்றது என்னது? எக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம்னா பிடி என்னது? எக்ஸ் பிளஸ் 40. அப்போ இங்க சன் இங்க இருக்கும்போது சன்னோட ஆல்டிடியூட் சேஞ்ச் ஆயிட்டே இருக்கும். சோ ஒரு சர்டைன் டிகிரி சர்டைன் ஆங்கிள் 60 டிகிரி இருக்கு. அதுவே வந்து இன்னொரு இடத்துல எப்படி இருக்கு? 30 டிகிரி இருக்கு. இது என்னது பாத்தீங்கன்னா திஸ் இஸ் ஷேடோ. சரியா? சோ இப்ப என்ன சொல்றாங்க? 30 டிகிரின்றது லாங்கர் ஷேடோ. 30 டிகிரில என்ன பண்ணும்? லாங்கர் ஷேடோ மேக் பண்ணும். 60 டிகிரில ஷார்ட்டர் ஷேடோ மேக் பண்ணும். சோ இதுதான் டயக்ராம்.